இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வேட்டையன் அக்டோபர் 10 அஃபிஷியலாக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றி ஒரு சில விஷயங்கள் கிளாஷ் இருக்குது. அதுவும் வந்து சூர்யா படத்தோட ஒரு கிளாஷ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நேற்று போட்டு இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. அதை பற்றி பேசலாம். ஸோ இப்போ வந்து அவங்க சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணி, தலைவர் அப்படி போலீஸ் கட்டப்பில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு சூப்பர் ஃபோட்டோவை வந்து ரிலீஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். அதாவது அக்டோபர் 10 வந்து வேட்டையன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத, வேர்ல்டு வைட் ரிலீஸ் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக இன்னொன்று சொல்லியிருக்காங்க, இது வந்து 4 மொழிகளில் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அண்ட் கன்னடாவும் சேர்த்து வந்து இது ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ 4 லாங்குவேஜில் வந்து இந்த படத்தை வந்து அக்டோபர் 10 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய லுக் அப்படியே வந்து ஒரு கிளாஸ் மாட்டிக்கிட்டு போலீஸ் கெட்டப்பில் வந்து பட்டையை கலப்புறாரு. ஸோ இந்த லுக்கோட வந்து இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இப்போ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது மெயினானது வந்து கிளாஷ். ஸோ இப்போ சூர்யா அவர்களுடைய கங்குவா படமே சரி, அக்டோபர் 10 வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட ஒரு கிளாஷ் வந்து இப்போ நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து நம்ம வந்து முன்னாடி வந்து நம்ம அஜித் அவர்களோட விஸ்வாசத்தோட ஒரு கிளாஷ் பார்த்தோம் ரீசெண்டாக. அதுக்கு முன்னாடி விஜய் அவர்களோட சேர்ந்து வந்து ஒரு கிளாஷ் 2005 சந்திரமுகி, அதெல்லாம் வந்து அடித்து ஓட விட்டாச்சு சரிங்களா. ஸோ இடையில விஸ்வாசம் பேட்ட இந்த ரெண்டுமே வந்து சூப்பராக, 2 படமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அது 2 வந்து ஒன்று லாஸ், இது வின்னு அது லாஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு 2மே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. தலைவர் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கங்குவாவும் நல்லா பண்ணணும், வேட்டையனும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறத ஆசை. பிகாஸ் ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து நம்ம சிறுத்தை அவர்கள் வந்து படம் பண்ணார் நம்ம அண்ணாத்தை. ஸோ அதனால் வந்து அதே மாதிரி சூர்யா அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இடையே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2 ரசிகர்களுக்குமே ரொம்பவே சரி, 2 பேருமே நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆன்லைன் எல்லா இடத்துலையுமே 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையே ஆகாது அப்படிங்கிறத என்னுடைய ஒரு கருத்து. அதே மாதிரி நம்மளுமே சரி ஓரளவுக்கு நம்ம வந்து எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும். அந்த பக்கம் நம்ம அன்பான ஃபேன்ஸ் எதுவும் பண்ண மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்துக்கிறத பொறுத்தான் சூப்பராக வந்து கங்குவாவுமே நல்ல படமாக அமைஞ்சிரும். ஏன்னா அது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக அது வரணுங்கிறத நம்ம ஆசை. எப்படி வந்து பாகுபலி வந்து வந்துச்சோ அதே மாதிரி கங்குவா வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கணுங்கிறதா நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசையாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அதுவும் நல்லா பண்ணி நம்ம வேட்டையனுமே வந்து நல்லா பண்ணுச்சுன்னா தமிழ் சினிமாவுக்கு இந்த வருஷத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய 2 பிளாக் பஸ்டர் வந்து கிடைக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி கோட்டுன்னு ஒரு படம் வருது. அந்த படம் மேலே நம்பிக்கைங்கிறது சுத்தமாக இல்லை. இந்தியன் 2 மாதிரி அது வந்து தமிழ் சினிமாவை காவு வாங்கிடுமோ அப்படிங்கிறத ஒரு பயம் எல்லாருக்கும். அதனால் வந்து இந்த 2 படமும் காப்பாற்றும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.